ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி ஈஸ்டர். சிலர் என்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் உங்கள் கார்டனில் உள்ள பூக்கள் நீங்கள் என்ன செய்வீங்க? நிறைய பூக்கள் பூக்குது, நீங்கள் அதை சேல் பண்ணுவீங்களா அப்படின்னு. இதுவரைக்கும் சேல் பண்ணது இல்லை, ஒரு பூ கூட சேல் பண்ணது இல்லை. இது சொல்லப்போனால் நம்முடைய சர்ச்சோட நந்தவனம் அப்படி சொல்லலாம். இந்த கார்டனில் உள்ள பூக்கள் தான் நம்ம சர்ச்சில் வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். சொல்லப்போனால் ஒரு 3 வருஷம் வரைக்கும் வெளியே கடையில் பூக்கள் வாங்கலை. ஈவன் சண்டே மாஸ் கூட நம்ம கார்டனில் உள்ள பூக்கள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இன்றைக்கி ஈஸ்டர் கூட நம்ம கார்டனில் உள்ள பூக்கள் தான் கட் பண்ணி பயன்படுத்த போகிறோம். அதனால் பல நாள் கேள்விக்கு இன்றைக்கி ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஷார்ட் வீடியோ. அதை எப்படி கட் பண்ணி என்ன மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பூக்கள் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதாவது நம்ம சொந்தமாக செடி வளர்த்து அதில் பூக்கள் கட் பண்ணுறது ஒரு தனி சந்தோஷம்தான். நம்ம காசு கொடுத்து எவ்வளோ தான் கடையில் பூக்கள் வாங்கினாலுமே அது நம்ம செடியிலேருந்து நம்ம பறித்து பயன்படுத்தும் போது அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷம்தான். இது டபுள் டிலைட் செடி எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணும்போதே காம்பு கீழே தள்ளி தான் கட் பண்ணுறேன். இந்த சோலேர் அப்போ தான் நமக்கு வாசலில் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது ஆஸ்பிரகஸ் லீஃப். அதாவது ஒரு வாஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓரளவு என்னென்ன லீஃப் தேவையோ அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இது தேவைப்படும் போது இதை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இன்றைக்கி ஆஸ்பிரகஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது போக காமினி லீஃப் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம கட் பண்ணலாம் வாங்க. இது காமினியில் இது ஹைப்ரிட். அதாவது நெருக்கமாக இருக்கும், இலைகள் கொஞ்சம் பொடிசாக இருக்கும். இப்போது இதை வச்சு ஒரு ஜோடி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேன். இது பாம் லீஃப். இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய செடி நிற்கிது. நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு லீஃப், சிங்கிள் லீஃப் 7 ரூபா 8 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன் சமயம் 10 ரூபா வரைக்கும் கூட போகுது. இது நம்ம ஒரு 2 செடி வச்சாலே போதும். அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தேவைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் வழக்கமாக தேவைக்கு இதிலேருந்து எடுத்துக்குவேன். அதில் கொஞ்சம் தூசியாக இருந்ததுனால நம்ம அதை வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கூட நீட்டாக இருக்கும். எப்படி தேவையோ அப்படி நம்ம இதை கட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. பூக்கள்லாம் பாருங்கள். இது சோலேர். ஸ்டெம்பு எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம நீளமாக கட் பண்ணும்போது நமக்கு வாசலில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பூ மாதிரி இருக்குது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் ஸ்டெம்பு நீளமாக இருக்குது அப்படி நீளமாக கட் பண்ணிடுவேன். கட் பண்ணும்போது ஒன்று அடுத்த நியூ க்ரோத் வரும். எனக்கு இன்னொன்று நமக்கு இதை பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு பெரிய செடியிலே நிறைய பூ பறிச்சிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே ஒரே செடியில் உள்ளது தான். இந்த கலர் எனக்கு ஐடியா என்னன்னு தெரியல. ஆனால் பூ சைஸ் என்ன விரியலை, மொட்டாக இருக்குது. விரியும் போது ரொம்ப பெருசாக விரியும். ஒயிட் அவலாஞ்சி, மனாஸ். இதுவுமே பெரிய செடி தான். ஒரு ஸ்டெம்பு எவ்வளோ நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். மனாஸ்லேயே 4 பூ இருக்குது. டபுள் டிலைட் இது இப்போ கடைசியாக கட் பண்ணது. ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, கல்கத்தா 300, கோல்டு மெடல். இது லெகர் ஃபீல்டு. இது லில்லி த பிங்க். இது மஹிராஜ், மேட் ஆஃப் ஆனர். இது ஐடி தெரியல. இது மேட் ஆஃப் ஆனர் தான். இது பிளிண்டா ஸ்ட்ரீம். இது ராக் ஸ்டார். லில்லி த பிங்க், அவலாஞ்சி. இது ராயல் பெர்ஃப்யூமா. இதில் 2 பூ இருந்தது. இது ஐடி தெரியல, புதுசாக வாங்கினது தான். இந்த இருக்குது ராயல் பெர்ஃப்யூமா, லில்லி த பிங்க். அவ்வளோதாங்க மொத்தம் பூ. எப்படி இருக்குது பாருங்கள். லீஃப் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனிமேல் சாயங்காலம் தான் இதை அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இது இப்போது
பறிக்காமல் போட்டோன்னா சாயங்காலத்துக்குள்ளே வெயில் வந்து எல்லாத்தையும் கரிச்சு விட்டுரும். அதனால் பறிச்சிருக்கேன். இனிமேல் கூட சாயங்காலம் கொஞ்சம் பூ புதுசாக விரிஞ்சுது அப்படின்னா அதையும் சேர்த்து கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாஸ் அரேஞ்ச் பண்ணலாம் வாங்க. ஸ்பாஞ்ச் ஏற்கனவே நனைய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ சிங்கிளாக ஒரு பீஸ் அரேஞ்ச் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் 2 வாஸ் ஒரே ஜோடியாக அரேஞ்ச் பண்ணும்போது 2ம் பார்க்குறதுக்கு ஒரே அளவு இருக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் பூக்கள் அளந்து தான் நான் கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ முதல் வரிசையில் கொஞ்சம் உயரமாக இருக்கிற ஸ்டெம்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கீழே வர வர கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற ஸ்டெம்பை வச்சு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரே மாதிரி ஒரு ஆர்டராக இருக்கும். சிலர் லீவ்ஸ் முதல்ல அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூக்கள் வைப்பாங்க. ஆனால் நான் பழகினது முதல்ல பூக்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில லீவ்ஸ் கொடுக்குறது தான். இப்போ இந்த முதல் ஜோடியில் பூக்கள் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஜோடி ஃபுல்லாகவே காமினி லீஃப் தான் இடையில வைக்கிறோம். அது நம்ம கார்டனில் கட் பண்ணது தான். இதில் 2 வகை இருக்குது. நார்மல் ஒன்று இருக்குது, ஹைப்ரிட் ஒன்று இருக்குது. என்கிட்ட 2லேயும் ஒரு செடி இருக்குது. இன்றைக்கி நம்ம கட் பண்ணது இந்த ஹைப்ரிடு காமினி தான். வச்சு முடிச்சுட்டு காட்டன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது பாம் லீஃப். இப்போது காமினி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது பேக் ட்ராப் வைக்கிறது. இது நமக்கு என்ன ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் எல்லாமே எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம மெனக்கெடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப அதோட பியூட்டி இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இது நான் பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்காகத்தான் கட் பண்ணியிருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இதில் நான் ஒரு 5 பீஸ் வைக்கிறேன். சென்டரில் 1, சைடில் 2. அது முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேவையான அளவுக்கு நம்ம உயரத்தை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த வாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஜோடி முடிஞ்சிருச்சு. 2மே அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே அளவாக இருக்கா 2ம்? இப்போ பாருங்கள், கூட ஒரு ஜோடியுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கலெக்ட் பண்ண பூ எல்லாமே நம்ம ஒரு பூ கூட வேஸ்ட் ஆகாதபடி அரேஞ்ச் பண்ணியாச்சு. 2 ஜோடி 4 வாஸ் வச்சுருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம அரேஞ்ச் பண்ண வாஸை ஆல்டரில் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஆல்டரில் மேலே 2 வச்சுருக்கோம். 2 சைடும் ஒன்று 2ம் ஒரே மாதிரி செட்டு தான். அதான் மல்டி கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும்போது அது உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி அந்த ஒயிட் ஆண்டவருக்கு பக்கம் 2 வாஸ் வச்சுருக்கோம். 2ம் ஒரே அளவு. ஒயிட் ஆண்டவர் எப்படி இருக்கான்னு பாருங்கள். அந்த பேக்ட்ராப் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம சர்ச் யூத் பாய்ஸ் தான் செய்தாங்க. ஆல்டர் டெக்கரேஷன் ஆல்டர் டெக்கரேஷன் டீம் இருக்காங்க, அவங்க தான் செய்தது. அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்கவுங்க நீட்டாக செய்திருக்காங்க. வாஸ் மட்டும்தான் நான் வச்சேன். இது மட்டும் இல்லை, கடந்த நாட்களில் நிறைய வாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு சில சாம்பிள் நான் உங்களுக்கு பின்னாடி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். நம்ம கார்டன் பூக்கள் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி வாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.